தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 6வது வாரம் திங்கட்கிழமை. கடமையை செய், பலனை இறைவன் கொடுப்பார். இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நவநாகரிக உலகிலே நாம் எதை செய்தாலும் உடனுக்குடனாக அதற்கான பலனை எதிர்பார்ப்பவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக பவுல் நமக்கு ஒரு ஒப்பற்ற பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை கவனமோடு செய், கருத்தாய் செய், உனக்குரியதை கடவுள் கொடுப்பார் என்கின்ற பாடம். இன்றைய முதல் வாசகத்தில் பிலிப்பு நகரிலே பவுலுடைய நற்செய்தி அறிவிப்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிலிப்பு நகர் என்பது பவுலுடையாருடைய 2வது தூதுரை பயணத்தின் இன்றியமையாத முக்கியமான நகரமாக இருந்தது. பவுலுடையார் கனவின் வழியாக காட்சி கண்டு இங்கே நற்செய்தி பணியாற்றச் செல்லுகின்றார். இதுதான் ஐரோப்பா கண்டத்திலே முதலாக நற்செய்தி பெற்றுக்கொண்ட பூமியாக கூறப்படுகின்றது. இந்த இடத்துல பவுலுடையார் நற்செய்தி பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய மையம், நோக்கம் எல்லாம் இதுவாக இருந்தது, இயேசுவை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது. அதான் அவருடைய கடமையாக இருந்தது. கொரிந்தியர் புத்தகத்திலே பவுல் சொல்வதை போல அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து அதை செய்கின்றார். எப்படி என்று பார்த்தோம் எனில், இன்றைய முதல் வாசத்தில் 5 வசனங்களில் 5 இடங்களுக்கு பவுலுடைய செல்வதாக இருக்கின்றது. வசதிகள் அற்ற, பயணம் செய்வதற்கு தகுந்த வாகனங்கள் இல்லாத சூழ்நிலை, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, கால் கடுக்க நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை, இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது கூட எல்லா இடங்களுக்கும் சென்று இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கின்றார். இது அவர் சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடம். நம்மிடம் கொடுக்கப்பட்ட கடமைகளை முழு மனதோடு வருகின்ற எல்லா இன்பத்துன்பங்கள் மத்தியிலும் மையத்தை விட்டு விலகாமல் அந்த செயலை செய்பவர்களாக இருக்க வேண்டும், இயேசுவை அறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற முதல் செய்தி. 2வதாக, ஓய்வு நாளிலே அவர் வேண்டுவதற்காக ஜெப கூடத்திற்கு செல்லுகின்றார், தேடி அலைகின்றார், அங்கே செல்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. ஓய்வு நாள் என்பது ஆண்டவருக்குரியது. ஆண்டவனை துதிக்க, ஆண்டவனை ஆராதிக்க, ஆண்டவனை மகிமைப்படுத்த, இறைவன் அருளை பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு கொடுத்த ஒப்பற்ற நாள் ஓய்வு நாள். இந்த நாளிலே ஆண்டவனை மையப்படுத்தி இருக்க வேண்டும். பவுலடியார் கடவுள் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன், இயேசுவை பற்றி தான் அறிவித்துக் கொண்டிருக்கின்ற சொல்லி அந்த அறிவிப்பிலே மூழ்கி போய் ஓய்வு நாள் கடமைகளை அவர் தவிர்த்து விடவில்லை, அதை விலக்கி விடவில்லை. மாறாக இறைவனையே செய்து கொண்டிருந்தாலும் இறைவனுடைய அருள் வேண்டும் என்பதை உணர்ந்தவராக ஜெபிக்க செல்லுகின்றார். நம்முடைய வாழ்விலே கடவுள் நமக்கு ஒரு குறிப்பிட்ட பணியை, கடமைகளை கொடுத்திருக்கின்றார். அந்த கடமைகளை நாம் சரிவர செய்கின்ற பொழுது, முழு உள்ளத்தோடு செய்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசீரை பெற்றுக் கொள்வோம். ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கரண் திரு நாட்களிலும் முழு பூசை காண்பாயாக என்று சொல்லி திருச்சபை நம் கட்டளையாக கொடுத்திருக்கின்றதே, அந்த கட்டளையை எந்த அளவிற்கு நாம் கடைபிடிக்கின்றோம்? மற்ற கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் ஞாயிறு திருப்பலியும் ஞாயிறு கொண்டாட்டங்களையும் அருட்சாதன கொண்டாட்டங்களை தவிர்க்கின்ற பொழுது அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக மாறி விடுகின்றது. இறை அருள் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தடையாக அமைந்து விடுகின்றது. பவுல் சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், எந்த பணியை செய்தாலும் சரி, கடவுளுடைய பணியை செய்தாலும் சரி, ஓய்வு நாளிலே கடவுளை தேடி அவருடைய பாதத்திலே அமரணும், அவரோடு ஜெபிக்கணும், இறை அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை 2வது பாடத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இப்படி நாம் கடமையை செய்கின்ற பொழுது, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது கடவுள் நம் சார்பாக செயல்படுவார். இப்படி பவுலுடையார் போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே லிதியா என்கின்ற ஒரு பெண் உள்ளத்தை கடவுள் தொடுகின்றார். அப்படி தொடுகின்ற பொழுது அவர் தங்குவதற்கு ஏற்ற இடமாக அதை மாற்றிக் கொடுக்கின்றார். அந்த பிலிப்பு நகரிலே பவுலுடையார் தங்குவதற்கு ஏற்ற இடத்தை கடவுள் ஏற்பாடு செய்து கொடுக்கின்றார்.
இதுதான் கடவுளுடைய அற்புதமான செயல். நாம் கடவுளை முன்னிலைப்படுத்தி கடவுளுடைய காரியங்களை நாம் செய்ய முற்படுகிற பொழுது கடவுள் நம் சார்பாக செயல்பட ஆரம்பிப்பார். நம் தேவைகளை அவர் சந்திக்க ஆரம்பிப்பார். ஆகவே அன்பு சகோதரமே, இதோ இன்றைய நாளில் இறை வார்த்தைகளை இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற கடமைகளை குடும்ப பொறுப்பாக இருந்தாலும் சரி, மற்ற பொது பணிகளாக இருந்தாலும் முழு உள்ளத்தோடு செய்வோம். எதை செய்தாலும் நோக்கம் இயேசுவை அறிவிப்பதாக இருக்க வேண்டும். நம்முடைய சொல்லும் செயலும் இயேசுவை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஓய்வு நாள்களிலே ஆண்டுடைய ஆலயத்தை தேடி வந்து அவரை நோக்கி ஜெபித்து இறை அருளை பெறுவதிலே என் நேரத்தை செலவில் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வாரம் முழுவதும் நாம் இயங்குவதற்கான அருளை கொடுக்கின்ற கடவுள் அந்த வாரம் முழுவதும் நம் சார்பாக அவர் செயல்பட்டு நம் தேவைகளை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இறை அருளை வேண்டுவோம். கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தாமே இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. நிழல் போல்